மெயினா என்னோட எடிட்டர், எங்க கடைசி தோட்டா படத்தோட எடிட்டர் தான் இந்த பாட்டும் பண்ணது. பார்க்க சின்ன பையனா இருப்பாரு, ஷார்ப்பா இருப்பாரு. ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் கடைசி தோட்டால இன்ட்ரோ பண்ணேன் தம்பிய. இன்னைக்கு 4 படம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் மை ஃபிலிம். அதே மாதிரி என்னோட மூவிஸ்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னோட சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எங்களோட அடுத்த படம் எங்களோட நிறுவனம் வந்து தயாரிக்கிற படத்தோட இயக்குனர் தான். அவரையும் இங்கேயே இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஏன்னா பிப்ரவரி ஷூட்டிங் கிளம்புறாங்க. அதுல சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற அறிமுகம்ன்றது, இந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ்ல அவங்க உற்சாகமா எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசன்னா சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து காசு பணம் எதிர்பார்க்க கிடையாது. அதை நான் நல்லா பார்த்துருந்தேன். அவங்களுக்கு தேவை அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களோட நிறுவனமும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் டைரக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த படமும் அவருக்கு தான் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சந்தோஷ். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலகர்த்தா நாம பாட்டு பண்றோம், இது பண்றேன், மியூசிக் பண்றேன், எல்லாம் மூலகர்த்தா என்னோட அருமை சகோதரி வந்திருக்குங்க. அவங்க 2020 எனக்கு என்கரேஜ் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. கொரோனா டைம் என்னடா சஃபரா இருக்கா, சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது, ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறைய பேட்டியில சொல்லிட்டேன், நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன். அதனால என்னோட என்ன சொல்றது, அம்மா இறந்துட்டாங்க, பட் நான் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். என்னோட சகோதரி தான், அவதான் எல்லாமே. என்னோட என்ன சொல்றது, நான் இன்னைக்கு பொழைச்சு நிக்கிறதுக்கு காரணமே அவதான். ஏன்னா கொரோனால நான் உச்சகட்டமா ஆயிட்டேன். எல்லாரும் டவுட் பண்ணாங்க, 50% தான் சான்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ், இவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாமே சொன்னாங்க, சார் நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, ஓவரா கேட்டு போறான். இவன் நானே மூச்சு விடாம கஷ்டப்பட்டுக்கிறேன், இவன் இந்த கேள்விலாம் கேட்கறானே ஆச்சுட்டு. அப்புறம் என்னோட ஃப்ரேம்ல 2 பேர் அழுதுட்டு இருக்காங்க. ஒன்னு என்னோட மனைவியும் மற்றவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான் போகுது நம்ம லைஃப். பட் அதனால அந்த உயிர் காத்த, எனக்கு உயிர் கொடுத்த எங்க அம்மாவுக்கும், என்னோட உயிர் திருப்பி கொடுத்த என்னோட சகோதரிக்கும் அந்த மேடையில ரொம்ப நன்றி சொல்லி, அதனால இவ்வளவு பெரிய நான் இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மரா இருக்குன்னா என்னோட மனைவியும் என்னோட சகோதரியும் தான். அவங்க இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனால அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட நண்பர் சக்தி, என்னோட கொடைக்கானல் இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லா தெரியுதுன்னா சக்தியா அதுதான். உள்ள மேனேஜர்ஸ்லயும் சரி, ஹோட்டல்ஸ்லயும் சரி, ரெசார்ட்லயும் சரி, அவர் படம் தான் இப்போ ரீசெண்டா அடேங்கப்பா 5 பேர் படம் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணேன். மியூசிக் பண்ணி முடிச்சுட்டேன். மேபி ரிலீஸ்க்கு வந்துட்டு நினைக்கிறேன். எக்ஸலன்ட் டைரக்டர். அந்த படம் வரும்போது எல்லாருக்குமே தெரியும். அதனால மறக்காம வாங்க அப்படின்னு சொன்னேன்.